நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சங்கீதம் 117 அதிகாரம். இந்த அதிகாரம் வேதாகமத்திலேயே மிக சிறிய அதிகாரமாய் இருக்கிறது. 2 வசனங்களை உடையது. ஆனால் கர்த்தர் இதில் மிகப்பெரிய காரியத்தை, ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைகள் மிக மிக அற்புதமானது, வல்லமை உள்ளது. இந்த வசனமும் அப்படிதான். ஜாதிகளே, எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள். இது வேதாகமத்தில் பல பகுதிகளில் இஸ்ரவேலரை குறித்தும் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்தும் அவர்களுக்கென்று கர்த்தர் நியமித்த கட்டளைகள் போன்ற காரியங்கள், பலவிதமான சட்டத்திட்டங்கள் இவைகள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் வேதாகமத்தின் இந்த பகுதியில் இந்த வசனத்தை கர்த்தர் சொல்லி இருக்கிறார், ஜாதிகளே எல்லோரும் கர்த்தரை துதியுங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்த எல்லோரும் துதிக்க வேண்டும். எல்லோரும் என்று சொல்லும் பொழுது உலகெங்கும் இருக்கிற மனித குலம் முழுவதும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொல்லப்படுகிறது. துதியுங்கள் என்றால் நன்றி செலுத்துங்கள் என்று பொருள். கர்த்தர் துதிக்க சொல்லுகிறார், நன்றி செலுத்த சொல்லுகிறார் என்றால், நாம் எப்பொழுது ஒரு மனிதனுக்கு, மற்றவர்களுக்கு நாம் நன்றி சொல்லுவோம்? ஒரு நன்மையை பெற்ற பின்பு நாம் நன்றி சொல்வோம். இந்த உதவியை நீர் எங்களுக்கு செய்வீர், அதற்காக நன்றி என்று சொல்லுவோம். கர்த்தருக்கும் நாம் அப்படி நன்றி சொல்வோம். அதே போல ஜாதிகள் எல்லோரும் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றால், கர்த்தர் எவ்வளவு பெரிய, இந்த உலகத்தில் உள்ள மனுக்குலம் முழுமைக்கும் கர்த்தர் பெரிய அற்புதத்தையும் அடையாளத்தையும் அவர்களுக்கு நன்மையையும் செய்கிறார் என்று பொருளாகிறது. கர்த்தர் ஜாதிகளுக்கு எல்லோருக்கும் நன்மை செய்கிறார். அப்படி என்றால் ஒட்டு மொத்த உலக மக்களின் பாவத்தை எல்லாம் போக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் வருகையில் வந்து அவர்கள் இஸ்ரவேல் மத்தியில் ஊழியம் செய்தார். ஆனால் சிலுவை மரணம் என்பது எல்லா மனிதர்களுக்கும், விசுவாசிக்கிற எல்லோரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் ஒட்டுமொத்த மனித குலத்திற்காகவும் அவர் இந்த உலகத்திற்கு வந்து பாடனுபவித்து சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு தம் ஜீவனை நமக்காக ஒப்பு கொடுத்தார். அவரே இதை மனப்பூர்வமாய் செய்தார். அவர் இரத்த சாட்சியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதகுமாரனுக்கு கொடுத்தார். இதிலிருந்து இதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தினால் நம் பாவங்களற நாம் கழுவப்படுகிறோம். நமக்கு பரலோகத்திற்கு போவதற்கான ஒரு வாய்ப்பை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார், ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்து விட்டார். அதாவது வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும் என்றால் நாம் அனுமதி பெறுவது போல, விசா பெறுவது போல, பாஸ்போர்ட் போன்ற காரியங்களை நாம் ஏற்பாடு செய்வது போல, கர்த்தரும் பரலோகத்திற்கு செல்வதற்கு அவருடைய இரத்தத்தை சிந்தி தம் ஜீவனை பாவ நிவாரண பலியாக, குற்ற நிவாரண பலியாக அவர் ஒப்பு கொடுத்து நமக்கான வழியை திறந்து விட்டார். இப்பொழுது நாம் எல்லோரும் போகலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் பூசப்பட்டவர்கள். யார் யாருக்கு அந்த ரத்தம் கிடைக்கும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை பெறாவிட்டால் நமக்கு அது கிடைக்காது. அது எப்படி என்றால், நேரடியாக அல்ல, ஆவியின்படி கர்த்தருடைய ரத்தத்தை நம் மேல் பூசப்பட வேண்டும். நாம் அல்ல, கர்த்தரே நம் மேல் பூசுவார். அது எப்பொழுது நடக்கும் என்றால், பிதாவாகிய தேவனுடைய குமாரன், பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மனித அவதாரத்தில் வந்தார், நமக்காக பாடுபட்டார், சிலுவையில் அறைந்தார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், மீண்டும் வரப்போகிறார். அவர் ராஜாதி ராஜாவாய் இந்த உலகத்தை ஆளப் போகிறார். அவரே தேவனுடைய ஒரே பேரான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று விசுவாசித்தால், இதுதான் விசுவாசத்தின் ஒட்டு மொத்த ஒரு விஷயம். விசுவாசம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனித குமாரன், பிதாவாகிய தேவனுடைய ஒரே குமாரன். அவர் தேவன்தான் மனித அவதாரத்தில் வந்தார், அவர்தான் தேவன் என்பதை விசுவாசிக்க வேண்டும். தேவனும் அவர்தான், குமாரனும் அவர்தான், பரிசுத்த ஆவியும் அவர்தான். இதை மூன்றையும் முழுமையாய் மனதால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவது, அவருடைய இரத்தம் நம் பாவங்களை போக்கும்
என்பதையும் நாம் விசுவாசிக்க வேண்டும். அதையும் முழுமையாய் மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்ட எந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும், அது மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். மனிதர்கள் செய்த நன்மைக்கும் தீமைக்கும் அவரவருக்கு ஏற்ற பலனை கொடுப்பதற்கும், 1000 வருடம் இந்த பூமியை அரசாளுவதற்கும், தம்முடைய பரிசுத்தவான்கள், பரிசுத்தமாய் வாழ்ந்து கர்த்தரிடத்தில் சென்றிருக்கிற தம்முடைய பரிசுத்தவான்கள் அனைவரோடும் கூட ஆண்டவர் இங்கு வரப்போகிறார். அதையும் நாம் விசுவாசிக்க வேண்டும். இதுதான் விசுவாசத்தின் முழுமை. அப்படி கர்த்தரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுகிற பாக்கியம் இஸ்ரவேலருக்கு மட்டும் கொடுக்கவில்லை, யூதா கோத்திரத்திற்கு மட்டும் கொடுக்கப்படவில்லை. கர்த்தர் உலகெங்கும் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும், எந்த தேசத்தில் இருக்கலாம், எந்த நாட்டில் இருக்கலாம், அவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்து கொண்டிருக்கலாம், ஏன் காட்டுவாசியாக கூட இருக்கலாம், எந்த தேசத்தில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும், இந்த விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்தால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விசுவாசம், இதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மனப்பூர்வமாய் ஒப்புக்கொண்டால், அவர்கள் மேல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர்களுடைய உயிரின் மேல், ஆத்துமாவின் மேல் பூசப்படும். அப்பொழுது அந்த ஆத்துமா பரிசுத்தமாகும். அப்படி இந்த மனித உலகத்தில், இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும், எந்த மனிதனாக இருந்தாலும் உயிரோடு இருக்கும் போதே இந்த பரிசுத்த ரத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதை நம்பினால் போதும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்பி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் மேல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ரத்தத்தை பூசுவார், பரலோகத்திற்கு நம்மை அழைத்து செல்வார். ஆனால் விசுவாசியாதவர்கள், அவர்கள் கிறிஸ்தவ குடும்பத்திலேயே பிறந்திருந்தாலும் அவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது. நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்கிறேன் என்று சொன்னாலும் அது நடக்காது. ஏனென்றால் விசுவாசம் இருக்க வேண்டும். விசுவாசித்து அவர்கள் யாராய் இருந்தாலும், எந்த தேசம், எந்த இனம், எந்த மொழி, எதுவா இருந்தாலும் எல்லோருக்கும் விசுவாசம் பொதுவானது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் தெய்வம்தான். பிதாவாகிய தேவனை எல்லாரும் தொழுது கொள்ள வேண்டும். எல்லாரும் தொழுது கொள்ளலாம். யாரும் இது எங்கள் தெய்வம், இதை நீங்கள் வணங்கக்கூடாது என்று யாரும் யாரையும் சொல்ல முடியாது. பிதாவாகிய தேவனை வணங்கும் பாக்கியம் நம் எல்லோருக்கும், உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யாரும் அதை தடை செய்ய முடியாது. அது எந்த மனிதனும் இவர் எங்கள் தெய்வம், நாங்கள் கிறிஸ்தவர்கள், வேறு யாரும் வணங்கக்கூடாது என்றெல்லாம் சொல்ல முடியாது. அதற்கான உரிமை யாருக்கும் இல்லை. பிதாவாகிய தேவன் முதல் மனிதனை படைத்தவர். இந்த மனித குலம் முழுவதும் அவருடைய கரத்தின் கிரியைகளே. அப்படி இருக்க அவரை தொழுது கொள்ளும் பாக்கியம் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிறது. யார் வேண்டுமானாலும் மனதால் விருப்பப்பட்டு, கட்டாயப்படுத்தி அல்ல, மனதால் விருப்பப்பட்டு யார் வேண்டுமானாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரலோகத்திற்கு வருவதற்கு ஆயத்தப்படலாம். அது முழு உரிமையையும் ஒவ்வொரு மனிதனுக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை தடை செய்யும் உரிமை எந்த மனிதனுக்கும் கிடையாது. அப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பிதாவாகிய தேவன் மனு அவதாரம் எடுத்து நமக்காக பலியானார் அல்லவா? அதற்காக நன்றி செலுத்துங்கள். அதனால்தான், அவர் நமக்காக பலியானதினால்தான் நமக்கு அந்த மீட்பு கிடைத்திருக்கிறது, பரலோகத்திற்கு செல்லும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இல்லை என்றால் நம்மால் போக முடியாது. நரகம்தான் எல்லா மனிதர்களும் போயிருக்க வேண்டும். ஆனால் இப்பொழுது அந்த பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதற்காக நாம் எல்லோரும் நன்றி செலுத்துவோம். உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் நன்றி செலுத்துங்கள். உங்கள் எல்லோருக்கும் கர்த்தர் பரலோகத்தின் வாசலை திறந்து வைத்திருக்கிறார். பரலோகத்தின் வாசல் ஒவ்வொரு மனிதனுக்கும் திறந்திருக்கிறது. எல்லா தேசங்களிலும் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் திறந்திருக்கிறது. விரும்பியவர்கள் போகலாம். கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்கள் அங்கு போய் சேரலாம். ஜனங்களே, எல்லோரும் அவரை போற்றுங்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனை போற்றுங்கள், துதியுங்கள், அவருக்கு மகிமையை செலுத்துங்கள். அவர் நல்லவர், நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அவரை துதித்து போற்றி மகிழுங்கள். அவரே நம் தெய்வம். அவர் நம்மேல் வைத்த கிருபை பெரியது. கிருபை என்றால் அதிக அன்பு மற்றும் இரக்கம். அதாவது எந்த தகுதியும் இல்லை நமக்கு,
கர்த்தரிடத்தில் போய் சேருவதற்கு எந்த தகுதியும் இல்லை என்றாலும், நாம் பாவம் செய்திருந்தாலும் பரிசுத்த தெய்வத்தின் இடத்தில் போவதற்கு நமக்கு தகுதி இல்லை. எல்லோரும் பாவம், தாயின் வயிற்றில் பிறக்கும் போதே பாவிகள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி இருக்க நாம் அவரிடம் போய் அவரிடம் எனக்கு இது வேண்டும் என்று கேட்கும் அளவுக்கு நாம் பரிசுத்தவான்கள் அல்ல. அந்த தகுதி நமக்கு கிடையாது. அதனால் கர்த்தர் நம் மேல் இரக்கம் வைக்கிறார். தகுதியற்று இருந்தாலும் சரி, வா, நான் உன்னை மன்னித்து ஏற்றுக்கொள்கிறேன். உன் பாவத்தின் நிமித்தம் நீ என்னிடத்தில் வர முடியாது. ஆனால் உன் பாவங்களை எல்லாம் என் இரத்தத்தை தெளித்து கழுவி சுத்திகரித்துக் கொள்கிறேன். அதாவது நம் வீட்டில் அழுக்கான ஒரு துணி இருக்கிறது. நாம் உடுத்தும் ஒரு உடை அழுக்காய் இருக்கிறது. அதை எடுத்து நாம் திரும்பவும் உடுத்திக் கொள்வோமா? உடுத்திக் கொள்ள மாட்டோம். அது ஏனென்றால் நாம் உடுத்திக் கொள்ளும் தகுதி அதற்கு இல்லை. அது அழுக்காக இருக்கிறது, தூசாக இருக்கிறது. இப்படி இருக்கும் போது நாம் என்ன செய்வோம்? அதை எடுத்து துவைத்து அதை காய வைத்து பின்பு அதை எடுத்து நாம் உடுத்திக் கொள்வோம். அது சுத்தமான பின்பு அதை பரிசுத்தமாக்கி அதை நாம் எடுத்து உடுத்திக் கொள்கிறோம். அது போல கர்த்தர் பாவம் செய்து ஒவ்வொரு மனிதனும் ஆதாமேவால் பாவம் செய்ததினால் அவர்கள் இரத்தத்தில் பிறந்த எல்லா மனிதர்களும் பாவமாய் இருக்கிறது. அவர்கள் எல்லோருடைய டிஎன்ஏலும் பாவம் செய்யும் அந்த குணாதிசயங்கள் புகுந்து விட்டது. எல்லா டிஎன்ஏலையும் இருக்கிறது. அதாவது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வரும்போது நற்கிரியைகளை கற்றுக் கொடுக்க வேண்டி இருக்கிறது. ஆனா தீமையான விஷயங்களை எல்லாம் தானாகவே செய்வார்கள். குழந்தைகளை பாருங்கள், சிறு பிள்ளைகளை செய்யாதே என்று ஒரு காரியத்தை சொன்னால் அதை செய்வார்கள். இப்படி மீறி நடக்க வேண்டும் என்று அந்த பிள்ளைகளுக்கு யார் சொல்லிக் கொடுத்தது? ஒழுங்காக நடக்க சொல்லிக் கொடுக்க தேவையா இருக்கிறது. ஆனால் தவறு செய்ய யாருமே சொல்லித் தருவதில்லை. ஆனால் தானாகவே வருகிறது. அதுதான் அந்த டிஎன்ஏ கோடிங்கில் இருப்பது. நம் பிள்ளைகள் தவறு செய்ய நாம் கோவப்படுவோம். காரணம், அது கோவப்படவே நம் அர்த்தம் அல்ல. அந்த பிள்ளைகள் தவறு செய்வதற்கு நாமே காரணமா இருக்கிறோம். நம்முடைய ரத்தத்தில் இருந்து அவர்களுக்கு அந்த டிஎன்ஏ கோடிங் போயிருக்கிறது. இப்படி பாவத்தின் சுபாவம் பிறக்கும் போதே ஒரு குழந்தையிடம் இருக்கிறது. அப்படி இருக்க பெற்றோர்களிடமிருந்து வருகிற அந்த குணாதிசயங்கள் அதில் இருக்கிறது. அதனால் அவைகளை எல்லாம் வேத வசனத்தை தியானிப்பதினாலும் ஜெபிப்பதினாலும் கர்த்தருடைய பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுதும் அவைகள் எல்லாம் சுத்திகரிக்கப்படும். அதற்காக தான் கர்த்தரிடத்தில் காத்திருக்க வேண்டும் என்று சொல்வது. இப்படி சிறு குழந்தைகள் அப்படி அந்த சுபாவத்தை பெற்றிருப்பதினால் அதை போக்க வேண்டும், அந்த ஆவி சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்றால் அது தானாக நடக்காது. மனிதனால் முடியாது. நம்மை நாமே திருத்திக் கொள்ள முடியாது. நம் ஆவியை சுத்திகரித்துக் கொள்ள முடியாது. அதற்கு பரிசுத்த இரத்தம் தேவை. பரிசுத்த இரத்தம் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே. அவர் அதற்காக தான் குற்ற நிவாரண பலியாக இந்த உலகத்திற்கு வந்தார். அவருடைய இரத்தம் நம்மேல் பூசப்பட வேண்டும். நாம் மனதார கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, நான் உம்மை விசுவாசிக்கிறேன். நீர்தான் தேவனுடைய ஒரே பேரான குமாரன். நீர் என் இரட்சகர், நீர் என் மீட்பர். நீர் உம்முடைய திரு இரத்தத்தை எங்களுக்காக சிந்தி எங்கள் பாவங்களை எல்லாம் போக்க நீர் பலியாக வந்தீர். நீர் பலியானீர். அதற்காக நன்றி. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், விசுவாசிக்கிறேன். என்னை சுத்திகரியும். உம்முடைய இரத்தத்தால் என்னை சுத்திகரியும். நான் பரிசுத்தமாகி உம்முடைய பிள்ளையாக உம்மை விசுவாசித்து உம்முடைய ராஜ்யத்தில் உம்மோடு கூட பரலோகத்தில் வாழ விரும்புகிறேன் என்று மனதார சொல்லுகிறவர்கள் யாராயிருந்தாலும் அவர்களுக்கு ஆண்டவருடைய இரத்தம் கிடைக்கும். அவர் அதை நம்மை குணமாக்குவார். ஆனால் வேத வசனம், தியானம், ஜெபம் எல்லாம் நம் ஆத்துமாவை சுத்திகரிப்பதற்கு. ஆவியில் பரிசுத்தம் வந்த பின்பு ஆத்துமாவை அதற்கேற்றபடி நம் மனிதனுடைய முயற்சிகளினால் நாம் போராடிதான் ஆத்துமாவை நாம் திருத்தி கொண்டு வர வேண்டும். நம் மனதை வளைக்க வேண்டும். பழைய பாவத்தின் சுபாவங்களை எல்லாம் விட்டுவிட்டு மனம் திரும்ப வேண்டும். அதை தான் கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த பொழுது மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கித்தார். மனம் திரும்ப வேண்டியது நம்முடைய வேலை. ஆவியை சுத்திகரிப்பது கர்த்தர் சுத்திகரித்தார். நாம் விசுவாசித்ததும் ஆவியை அவர் சுத்திகரித்து விட்டார். நாம் மனம் திரும்பினால் அந்த ஆத்மா சுத்திகரிக்கப்படும், பரிசுத்தமாக்கப்படும். அப்பொழுதே பரலோகத்திற்கு செல்ல நாம் தகுதியுடையவர்களாய் இருப்போம். ஆவியும் ஆத்மாவும் ஆவியின் மண்டலத்தில் உள்ளது. அதுதான் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு செல்லும். அப்பொழுது அது பரிசுத்தமாய் இருக்கும். அதனால் நாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். இப்படி
கர்த்தருடைய ரட்சிப்பு என்பது இதுதான். கர்த்தர் நம்மேல் வைத்த கிருபை, அவர் நம்மேல் வைத்த அன்பினாலும், அவர் நமக்கு காட்டின இரக்கத்தினாலும், அவர் இந்த பூமியில் வந்து நமக்காக மரித்தார். அதனால் நாம் நன்மையை பெற்றிருக்கிறோம். அப்படி நன்மையை பெற்று நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டாமா? அவருக்கு நன்றி செலுத்த வேண்டாமா? நன்றி உடையவர்களாய் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது, அல்லேலூயா சொல்வது, இவையெல்லாம் ஸ்தோத்திர பலி செலுத்துவது போன்ற காரியங்கள் எல்லாம் நன்றி என்ற பொருள். அதாவது நான் நன்றியுடையவளாய் இருக்கிறேன் கர்த்தாவே, நான் நன்றியுடைய மனுஷியாய் இருக்கிறேன் என்று நாம் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பது, நாம் நம்மை வெளிப்படுத்துவது, நம் இருதயத்தை வெளிப்படுத்துவது. இப்படி கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நாம் ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது, நன்றி செலுத்தும் பொழுது, அந்த நன்மைகளை நினைக்க பழகி கொள்கிறோம். நம் வாழ்வில் உள்ள நன்மைகளையே நினைத்து நினைத்து ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டிருந்தால் அந்த நன்மைகளை எல்லாம் நினைத்து பழகி கொண்டு அடுத்ததும் நமக்கு நன்மை நடக்கும் என்று, அடுத்த நன்மை நமக்கு என்ன நடக்க போகிறது, கர்த்தர் நமக்கு என்ன தருவார் என்ற எதிர்பார்ப்பு வரும். அந்த நன்மையை பற்றியே நம் நினைவுகள் ஓடும். அது விசுவாசத்தை வளர்க்கும். நன்மை நடக்கும் என்கிற விசுவாசம் நமக்குள் வரும். அந்த விசுவாசம் வந்தால் அது ஆவியின் மண்டலத்தின் நிகழ்வாய் இருக்கிறது. அது நன்மையை கொண்டு வரும். இப்படிதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் போது அவர் ரத்தம் நமக்கு கிடைக்கிறது. அதே போல நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தும் போது, நன்மைகளை நினைத்து நினைத்து நன்றி செலுத்தும் போது மீண்டும் மீண்டும் நன்மையை பெற நமக்கு விசுவாசம் வருகிறது. அந்த விசுவாசத்தின் நிமித்தம் நன்மைகளை பெற்றுக் கொள்கிறோம். இது கர்த்தர் நியமித்த வழியா இருக்கிறது. மிக அற்புதமான வழியா இருக்கிறது. கர்த்தர் எவ்வளவு பெரியவர், ஸ்தோத்திரம் செலுத்து என்று எல்லோரும் சொல்வார்கள். அதன் ஆழம் இதுதான். அதில் என்ன இருக்கிறது? இதுதான் ஸ்தோத்திர பலி செலுத்துவதின் ஆழமான பொருள். இதுதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நன்றி நன்றி என்று சொல்லும் பொழுது, கர்த்தாவே, நான் சிறு குழந்தையாயிருக்கும் போது என்னை காப்பாற்றினீர், அதற்காக நன்றி. அதற்காக நன்றி. நான் நோயுற்ற போது என்னை காப்பாற்றினீர், அதற்காக நன்றி. என் வாழ்க்கையில் பற்றாக்குறைகள் ஏற்படும் போது அதையெல்லாம் நிறைவாக்கினீர், நன்றி. கர்த்தாவே, என் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தபோது அதையெல்லாம் நீக்கி போட்டீர், அதற்காக நன்றி என்று நாம் சொல்லிக்கொண்டே வரும்போது நம் வாழ்க்கையில் நடந்த நன்மைகள் எல்லாம் நாம் நினைத்து கொண்டே வருவோம். இப்படி வரும்போது இவ்வளவு நன்மைகளை செய்த கர்த்தர், இத்தனை காலம் செய்தவர், இனியும் நமக்கு செய்வார் என்கிற விசுவாசம் வரும். அப்பொழுது நாம் அந்த நன்மைகளை எதிர்பார்க்க தொடங்குவோம், நன்றி செலுத்த தொடங்குவோம், கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அந்த விசுவாசமானது மீண்டும் நமக்கு நன்மைகளை பெற்றுக் கொடுக்கும். ஆசீர்வாதத்திற்கு மேல் ஆசீர்வாதம் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். நன்றி உடையவர்களாய் இருப்போம். கர்த்தர் செய்த நன்மைகளை மறக்காதவர்களாய் நாம் இருப்போம். எப்பொழுதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி நன்றி செலுத்தி அவரை துதித்து பாடுவோம். அவர் பெரியவராய் இருக்கிறார், அவர் நல்லவராய் இருக்கிறார். அவரை போல நல்லவர் ஒருவரும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லா இனத்தாருக்கும், எல்லா ஜனத்தாருக்கும், உலகில் இருக்கிற எல்லா மனிதருக்கும் சொந்தமானவர். அவர் ஒரு இனத்திற்கு மட்டுமல்ல, உலகம் மொத்தத்திற்கும் அவர் சொந்தக்காரர். எல்லா ஜனங்களும் அவரை தொழுது கொள்ளலாம். அந்த உரிமை எல்லோருக்கும் இருக்கிறது. எந்த மனிதன் வேண்டும் என்றாலும், அவர் மனதால் எந்த மனிதன் விரும்பினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலாம். அதை யாரும் கர்த்தரிடத்தில் வரக்கூடாது என்று சொல்லக்கூடாது. கர்த்தரின் நன்மைகளை நினைத்து பார்ப்போம். அவரே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக நம் பாவங்களை மன்னிக்க குற்ற நிவாரண பலியாக நம்மேல் வைத்த அன்பினாலும் நம்மை காப்பாற்றுவதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார். நமக்காக அவர் பலியானார். தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தினார். அந்த இரத்தத்தினால் நாம் இன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரே தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நாம் அவருடைய பிள்ளைகளாகி அவருடைய இரத்தத்தை பெற்றுக்கொண்டு பரிசுத்தம் அடைகிறோம். பரலோக ராஜ்யத்திற்கு பெரும் தகுதியையும் பெறுகிறோம். நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்கிறோம். கர்த்தரோடு நம்முடைய வாழ்க்கையின், இந்த உலக வாழ்க்கையின் முடிவில் கர்த்தரோடு போய் சேரும் பாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. பொல்லாத அக்னி கடலுக்கு நாம் தப்புவிக்கப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற எல்லோரும், அவரை மனதால் நேசித்து அவரை தொழுது கொள்கிற எல்லோரும் எரிகிற அக்னி கடலுக்கு காப்பாற்றப்படுவார்கள்.
இது வேதாகமத்தில் கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், நம்மை மீட்டுக் கொள்வார், நம்மை காப்பாற்றுவார். அவரை விசுவாசிப்போம், அக்னி கடலுக்கு தப்புவோம், கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம். அவரோடு கூட அவர் ராஜாதி ராஜாவாய் இருப்பார். நாமும் அவரோடு கூட ராஜாக்களாக, ஆசாரியர்களாக ஆளுகை செய்வோம் இந்த பூமியை. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 118 அதிகாரம். கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருப்பது நலமானது. கற்பெலரி செடி போன்ற கொடிகள் ஓடும்போது அவை ஏதாவது ஒரு மரத்தின் மேல் அல்லது ஒரு கொம்பின் மேல் சார்ந்து அதை சுற்றி கொண்டு வாழும். இப்படியாக கொடிகள் ஒவ்வொன்றின் மேல் படர்ந்து அதன் பின்பு காய்களையும் பூக்களையும் நமக்கு கொடுக்கும். அதுபோல கர்த்தரை நாம் அண்டிக் கொண்டு அவர் மேல் படர்ந்து அவரே நம் நம்பிக்கையாய் இருந்து நம் வாழ்க்கை வாழும் பொழுது நாம் வெற்றிகரமாக பலம் உள்ளவர்களாக வாழ முடியும். கொடிக்கு பலன் அது ஏறுகிற அந்த மரமோ செடியோ ஏதாவது ஒரு பொருளின் மேல் ஏறி இருக்கும், படர்ந்து இருக்கும். அது போல நாமும் கர்த்தர் என்னும் பலமான கண்மலையவர் அவர் மேல் படர்ந்து நாம் நம் வாழ்க்கையை நடத்தும் பொழுது அவர் மேல் நம்பிக்கை வைத்து நம்மளுடைய சுய பலனையோ திறமையையோ அல்லது பணம், பொருள், படிப்பு, அந்தஸ்து, மற்ற மனிதர்கள், சூழ்நிலைகள் போன்ற காரியத்தின் மேல் நாம் நம்பிக்கை வைத்து வாழும்போது அது நிச்சயமாக அது சரியான வாழ்க்கையா இருக்காது. ஏனென்றால் எந்த நேரத்திலும் இவைகள் நம்மை விட்டு பிரிந்து போகலாம். மனிதர்கள் கூட பிரிந்து போக வாய்ப்புண்டு. பணமும் நம்மை விட்டு பிரிந்து போக வாய்ப்புண்டு. இவ்வளவுதான் படித்திருந்தாலும் நம்முடைய சரீரம் பலவீனம் அடைந்தால், நம் தலையிலோ நம்முடைய சரீரத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தால், சாதாரண காய்ச்சல் வந்தால் கூட நம்மால் ஒழுங்காக சிந்தித்து செயல்பட முடியாது, நடக்க கூட முடியாது. இப்படி பலவீனங்கள் வரும்போது நாம் தளர்ந்து போவோம். ஆனால் கர்த்தரை நம்பும் போது, கர்த்தரை நம்பிக்கையாய் நாம் கொண்டு வாழும் போது நம் வாழ்க்கை மிக சிறந்ததாக வெற்றியுள்ள வாழ்க்கையாக இருக்கும். அது தோல்வியே அடையாது, அதற்கு தோல்வியே கிடையாது. கர்த்தருடைய வழிகளில் நடக்கிற மனிதனுக்கு தோல்வியே கிடையாது. கர்த்தருடைய வழிகளில் நடந்தால், அவருடைய வசனத்தின்படி வாழ்ந்தால் நாம் சுகபோகமாக வாழலாம், சந்தோஷமாக மிகவும் வசதியாக வாழலாம் என்று சொல்லவில்லை. நிச்சயம் அப்படி இருக்காது. கர்த்தருடைய வழிகளில் நாம் நடக்கும் போது இன்பம் துன்பம் சமமாக வரதான் செய்யும். துன்பம் அதிகமாக கூட இருக்கலாம், அதனால் தவறில்லை. ஆனால் முடிவு வெற்றியா இருக்கும். நிச்சயம் வெற்றி மட்டுமே, தோல்வி என்பது கிடையாது. வெற்றி எது, தோல்வி எது? தோல்வி என்பது நரகத்துக்கு செல்வது, வெற்றி என்பது நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வது. நாம் கர்த்தருடைய வழிகளில் நடக்கும் போது இவ்வுலக வாழ்க்கையிலும் பரிசுத்தமாய் வாழ்ந்து நித்திய ஜீவனிலும் வெற்றி பெற்று வாழலாம், கர்த்தரிடத்தில் சேரலாம். இவ்வுலக வாழ்க்கையிலும் நற்பெயரோடு அதாவது வெற்றியுள்ள வாழ்க்கை, தோல்வி அடைந்து விடாமல் வாழ்க்கையின் வெற்றிகளை பெறலாம், நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொண்டு வாழலாம். கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தரை நாம் துதித்து பாட வேண்டும். கர்த்தரை துதிப்பது என்பது கர்த்தருக்கு நன்றி செலுத்துவது. அவர் நல்லவர், கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார், அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் நமக்கு செய்த நன்மைகளை எல்லாம் நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் என்றென்றும் நம்மை கிருபை வைத்திருக்கிறார். அவர் கிருபையினால் தான் நாம் இன்று வரை பிழைத்திருக்கிறோம். எத்தனையோ ஆபத்துகளை கடந்து ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மனிதர்கள். அப்படிப்பட்ட ஆபத்துகளிலிருந்து நம்மை கிருபையாய் காப்பாற்றுவது கர்த்தரே. அதை கர்த்தரை நம்பி அவருக்கு நன்றி செலுத்தி வாழ்வோம். கர்த்தருடைய கிருபை அன்றல்ல, நேற்றல்ல, இன்றல்ல, என்றும் உள்ளது. அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்றும் கிருபை செய்கிறவராய் இருக்கிறார். அந்த காலத்தில் செய்தால் இந்த காலத்தில் எல்லாம் கிடைக்காது, எதிர்காலத்தில் கிடைக்காது, அப்படி என்று சொல்ல முடியாது. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. என்றும் உள்ளது. அவர் என்றும் நம்மேல் கிருபை வைக்கிறவராய் இருக்கிறார். அதனால் எல்லா காலத்திலும் கர்த்தருடைய கிருபையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். உபத்திரவ காலத்திலும், ஆபத்தான நேரங்களிலும், பாடுகளின் மத்தியிலும், வியாதியிலும், துன்பத்திலும், இன்பத்திலும், எல்லா நேரத்திலும் கர்த்தருடைய கிருபை நமக்கு கிடைக்கும். அவரை நோக்கி பார்த்தால் போதும், அவரை நோக்கி கேட்டால் போதும்,
கர்த்தாவே என்னை காப்பாற்றும் என்று சொன்னால் உடனே அவர் கிருபையாய் இறங்கி நம்மை காப்பாற்றுவார். அவர் பெரியவர், அவர் மிகவும் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அதனால் அவரை துதித்து சந்தோஷமாய் அவருக்கு நன்றி செலுத்துவோம். அவரால் நன்மை பெற்று நாம் நன்றி செலுத்தாமல் இருக்கக்கூடாது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று இஸ்ரவேல் சொல்வதாக. இஸ்ரவேல் என்று சொல்லும் பொழுது கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட அனைவரும் இஸ்ரவேலர்களே. அது தேசத்தின் கணக்கல்ல, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், வெற்றி பெற்றவர்கள் என்று பொருள். அப்படி என்றால் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லோரும் சொல்ல கடவர்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று. ஆரோனின் குடும்பத்தார் கர்த்தரின் கிருபை என்றும் உள்ளது என்று ஆரோனின் குடும்பத்தார் சொல்ல கடவர்கள். கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது, என்றென்றைக்கும் நமக்கு கிடைக்கும், எப்பொழுதும் கிடைக்கும், எந்த காலத்திலும் நமக்கு இது கிடைக்கும் என்று கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் சொல்ல கடவர்கள். ஆமேன். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எல்லாரும் சொல்லுங்கள், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் சொல்ல கடவர்கள், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்று சொல்லும் போது உண்மையாய் கர்த்தரை நேசிக்கிற உன்னதமான ஒரு ஸ்தானத்தில் இருக்கிற இரத்த சாட்சிகள், எடுத்துக் கொள்ளப்படுபவர்கள், கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் போன்ற கர்த்தருக்கு மிகவும் நெருக்கமாய் இருக்கிறவர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு வாழ்கிற ஒவ்வொரு மனிதனும், எந்த மனிதனாய் இருந்தாலும் அந்த மனிதர்கள் எல்லோரும் சொல்ல கடவர்கள், கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று. கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொன்னால் நமக்கு அது கிடைக்கும் என்று பொருள். இன்றும் நமக்கு கிடைக்கும், என்றும் கிடைக்கும் நமக்கு. கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது, அதனால் நாம் போய் பெற்றுக் கொள்ளலாம். அதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லுகிற இந்த விளக்கம். நாம் எப்பொழுதும் கர்த்தருடைய கிருபை நமக்கு இருக்கிறது, அதனால் நாம் பிழைத்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். நாம் எல்லோரும் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற தீர்க்கதரிசி எல்லோரும் கர்த்தருடைய கிருபை இன்றும் உள்ளது, என்றும் உள்ளது என்று சொல். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். நெருக்கமான சூழ்நிலை, எனக்கு தப்பித்து போக வழி இல்லை, நான் என்ன செய்வேன், எப்படி செய்வேன் என்று தவித்த நிலையில் இருந்த எனக்கு, நான் தவித்து கொண்டிருந்தேன். என்னால் தப்பிக்க முடியவில்லை. என் சூழ்நிலைகள் என்னை மூழ்கடிக்கிறது, என்னை துன்பத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. என்னால் தப்பிக்க முடியவில்லை. என் சூழ்நிலை எப்படி நான் கடந்து போவேன்? கர்த்தாவே என்னை காப்பாற்றும் என்று என் ஆபத்து நேரத்தில் நான் நெருக்கத்தின் மத்தியில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அப்பா, நான் என்ன செய்வேன்? என்னால் முடியவில்லை, என்னால் தாங்க முடியவில்லை என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அதாவது இந்த துன்பம் என்பது ஒரு நோயாக இருக்கலாம், பலவித பிரச்சனைகளாக இருக்கலாம், ஆபத்தான சூழ்நிலைகள் இருக்கலாம், உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலைகள் இருக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு பயங்கரமான ஒரு உச்சக்கட்ட உயிருக்கு ஆபத்து என்கிற நிலைதான் இது. அப்படிப்பட்ட நிலையில் இருந்து கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். கர்த்தர் என்னை கேட்டு, நான் நெருக்கத்தில், உபத்திரவத்தின் மத்தியில், பாடுகளின் மத்தியில் இருக்கும் போது கர்த்தர் அதிலிருந்து என்னை விடுதலையாக்கி விசாலத்திலே வைத்தார். நகர முடியாத அளவுக்கு என்னை நெருக்கம், துன்பம் நெருக்கி கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் என்னை தூக்கி விசாலத்திலே வைத்தார், பெரிய இடத்தில் வைத்தார். அப்படி என்றால் நான் எனக்கு சுதந்திரத்தை கொடுத்தார். சுதந்திரமாய் நான் நெருக்கத்தை விட்டு விலகி அந்த துன்பத்திலிருந்து மீண்டு சந்தோஷமாய் சமாதானமாய் பறவையை போல பறந்து திரிகிற அளவுக்கு சமாதானமாய், சிறையிருப்புகள், பாடுகள், நெருக்கங்கள், அடைக்கப்பட்ட நிலை, நாம் வெளியில் செல்ல முடியாது, இதை போக முடியாது, என்னை இவர்கள் துன்புறுத்துகிறார்கள், இந்த இடத்தை விட்டு என்னால் நகர முடியவில்லை என்ற நிலை இருந்தால் அதிலிருந்தெல்லாம் கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி விசாலத்தில் வைப்பார். சுதந்திரமாய் நம்மை வாழும்படி கர்த்தர் கிருபை செய்வார். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என் பட்சத்தில், என்னுடைய பக்கத்தில், என்னுடைய கட்சியில் இருக்கிறார். அதாவது நமக்கு எதிரிகள் இருக்கிறார்கள், அந்த எதிரிகளோடு சாத்தான் இருக்கிறார். நாம் இருக்கிறோம், நம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார். என் பட்சம், என் பக்கத்தில், என்னோட கட்சியில், என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். என் எதிரிகளின் பக்கத்தில் கர்த்தர் இருந்தால் நான் தோற்று போவேன். ஆனால் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், என் எதிரிகளோடு இல்லை, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அதனால் நான் பயப்படவே மாட்டேன். கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என் எதிரிகளோடு இருப்பது சாத்தான். அவனால் என்ன செய்ய முடியும்? என் வாழ்க்கையை
என் ஆண்டவர் பாதுகாப்பார். எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் என்னை என் ஆண்டவர் காப்பாற்றுவார். நான் பயப்பட மாட்டேன். என் எதிரியோடு இருப்பது சாத்தான், அவன் எம்மாத்திரம். என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். சர்வலோகத்தையும் படைத்த சர்வ சிருஷ்டிகர் என்னோடு இருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன். அவனுக்கும் அவனுடைய ஆட்களுக்கும் நான் பயப்பட மாட்டேன். கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன். மனுஷன் என்ன செய்வான்? அவன் எனக்கு என்ன செய்ய போகிறான்? அவனால் என்ன செய்ய முடியும்? கர்த்தரனை பாதுகாக்க இருக்கிறார். நான் பயப்படவே தேவையில்லை. எனக்கு அனுகூலம் செய்கிறவர்கள் மத்தியில் கர்த்தர் என்னோடு இருக்கிறார், என் பட்சத்தில் இருக்கிறார். எனக்கு உதவி செய்கிறவர்கள் என்னோடு கூட இருக்கிறார்கள். அவர்களோடு கர்த்தர் இருக்கிறார். அப்படி என்றால் கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறவர்களை மனிதர்களையும் வைத்திருக்கிறார். அவரும் என்னோடு இருக்கிறார். எனக்கு உதவி செய்ய மனிதர்களையும் வைத்திருக்கிறார். மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? அவன் என்னை என்ன செய்ய முடியும்? அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. என் சத்துருக்கள் எனக்கு எந்த தீமையும் செய்துவிட முடியாது. கர்த்தர் என்னோடு இருக்கிறார். என் சத்துருக்களின் சரி கட்டுதலை நான் காண்பேன். என் எதிரிகளுக்கு கர்த்தர் சரிக்கு சரி கட்டுவார். அப்பொழுது அதை நான் என் கண்களால் அதை பார்ப்பேன். என் சத்துருக்கள் எனக்கு செய்த தீமைக்கும் எனக்கு அவர்கள் செய்த துரோகத்திற்கும் கர்த்தர் சரிக்கு சரி, ஒருவன் என்ன தீமை எனக்கு செய்திருக்கிறானோ அதற்கெல்லாம் என் சத்துரு எனக்கு எதிராக எழும்பி எனக்கு துரோகம் செய்தான். என்னை கண்ணீரில் வாழ வைத்தான். என்னை துன்புறுத்தினான். என்னை பாடுபடுத்தினான். என்னை எவ்வளவு எதிரிகள் எனக்கு என்னை துன்பப்படுத்தினார்கள். அவர்களுக்கெல்லாம் அநியாயமாய் நான் ஒரு குற்றமும் செய்யாதிருக்கும் பொழுது என்னை துன்பப்படுத்தினார்களே, எனக்கு துரோகம் செய்தார்களே, என்னை வேதனைப்படுத்தினார்களே, என்னை கொடுமைப்படுத்தினார்களே, அவர்களுக்கு, என் சத்துருக்களுக்கு கர்த்தர் சரி கட்டுவார். எனக்கு செய்த தீமைகளை கர்த்தர் அவர்களுக்கும் செய்து அவர்களை தண்டித்து என்னை காப்பாற்றுவார். என் கண்களால் அதை பார்க்க வைப்பார். நீ பார் என் மகளே, உனக்கு தீமை செய்தவர்களை நான் எப்படி அடிக்கிறேன் பார் என்று கர்த்தர் தம் கரத்தினால் அடித்து என் சத்துருக்களுக்கு சரி கட்டுவார். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம். மனிதர்கள் மேல் நம்பிக்கை வைத்து வாழாமல் நம்முடைய நல்லவர்களாய் இருக்கலாம், நம்முடைய நல்வாழ்க்கையை விரும்புகிறவர்களாக இருக்கலாம். எப்படிப்பட்ட நல்ல மனிதர்களாய் இருந்தாலும், மிகப்பெரிய மனிதர்களாய் இருந்தாலும், நமக்கு ஆதரவாய் அவர்கள் இருந்தாலும், அவர்கள் மேல் நம்பிக்கை வைப்பதை விட கர்த்தர் பேரில் நம்பிக்கை வைப்பதே நலமாயிருக்கும். ஏனென்றால் கர்த்தர் ஒருபோதும் கைவிட மாட்டார். மனம் மாறாதவர், வாக்கு மாறாதவர், உண்மையுள்ளவர், சத்தியம் உள்ளவர், கிருபை நிறைந்தவர், அன்பு நிறைந்தவர், இரக்கம் உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர். எவ்வளவுதான் மனிதர்கள் நல்லவர்களாக இருந்தாலும் நாம் அவர்களை நம்பும் போது அவர்கள் எந்த அளவுக்கு அவர்களுக்கு பலன் இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு உதவி செய்ய முடியும். ஒரு சூழ்நிலை அவர்களுடைய பலனை மீறி போகும்போது என்னை விட்டுவிடப்பா, என்னால் முடியாது என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் சர்வ வல்லமை உள்ள நம்முடைய தேவனிடத்தில் நாம் நம்பிக்கை வைக்கும் போது அவரால் முடியாத காரியமே ஒன்றும் இல்லை. அப்படி இருக்க அவர் மேல் நாம் நம்பிக்கை வைத்து விட்டால் எதையும் சாதித்துக் கொள்ளலாம். நன்மையான எல்லா காரியங்களும் நமக்கு கூடி வரும். எல்லா வெற்றிகளும் நமக்கு வரும். அவரால் எல்லாவற்றிற்கும் உதவி செய்ய முடியும். எல்லாவற்றையும் நமக்கு தர முடியும். அவர் சர்வ வல்லமை உள்ளவராயிற்றே. அவரை நம்பினால் நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளலாம். அதனால் நாம் கலங்க தேவையில்லை, பயப்பட தேவையில்லை. எல்லாவித பாதுகாப்பும் எல்லாவித நிறைவான காரியங்களும் ஆசீர்வாதங்களும் கர்த்தரிடத்தில் உண்டு. அவரை நம்பி அவரிடம் பெற்றுக்கொள்வோம். மனிதனை நம்பி கர்த்தரை விட்டு போகக்கூடாது. கர்த்தரை நம்பி மனிதனை விட்டு வரலாம், தவறில்லை, அதுதான் சரி. அப்படி நாம் வரும் பொழுது மனிதன் மேல் வைத்த நம்பிக்கையை தூக்கி எறிந்துவிட்டு கர்த்தர் மேல் நாம் நம்பிக்கையா இருக்கும் போது கர்த்தர் நம்மை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். அவரால் முடியாத காரியமே இல்லை. மனிதன் மேல் நம்பிக்கை வைப்பதை காட்டிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அவர் என்றும் துரோகம் செய்ய மாட்டார், கைவிட மாட்டார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவரை நம்புவோம், நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வோம். இவ்வுலக வாழ்க்கையில் வெற்றியும் பெறும். சாதாரண மனிதர்களை மட்டுமல்ல, மிகப்பெரிய மந்திரிகள், மிகப்பெரிய தலைவர்கள்,
நமக்கு அவர்களிடம் போய் சொன்னால், அவர்களை நம்பினால் அவர்கள் நிச்சயம் நமக்கு ஒரு வேலை தருவார்கள், நமக்கு ஒரு பணம் தருவார்கள், நமக்கு உதவி செய்வார்கள் என்று மனிதன் மேல் நம்பிக்கை வைப்பதை காட்டிலும் பிரபுக்கள் மேல், மிகப்பெரிய பணக்காரர்களாய் இருக்கலாம், அவர்களையே நம்பி வாழ்ந்து கொண்டிராமல் கர்த்தர் மேல், அவர்களிடத்தில் உதவி கேட்கலாம், தவறில்லை. ஆனால் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் நாம் நம்பிக்கை வைத்து ஜெபித்து விட்டு ஒரு மிகப்பெரிய அதிகாரிகளிடம் போய் நாம் ஒரு வேலை வாய்ப்பை கேட்டால் நிச்சயம் அது கிடைக்கும். ஏனென்றால் அந்த பிரபுக்களின் இருதயத்தையும் கர்த்தரே திருப்புவார். இப்படி மனிதன் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்றாலும் கர்த்தர் வழி நடத்தினால், அவர் மனது வைத்தால்தான் முடியும். கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைத்துவிட்டு மனிதர்களின் உதவியை தேடலாம். ஆனால் நம் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்க வேண்டும். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் நான் அவர்களை சங்கரிப்பேன். சங்கரிப்பேன் என்றால் அழித்து போடுவேன் என்று, முற்றிலும் அழிப்பது. எல்லா ஜாதியாரும் என்னை வளைந்து கொண்டார்கள் என்றால் பலதரப்பட்ட மனிதர்கள் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். கர்த்தருடைய நாமத்தினால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் அவர்களை அழித்து போடுவேன். கர்த்தருடைய நாமத்தை பயன்படுத்தி நாம் நம் சத்துருக்களை அழிக்கலாம். அதாவது மனிதர்கள் நம்மை துன்புறுத்துகிறார்கள். பாவியான மனிதன், துன்மார்க்கமான மனிதன் நம்மை எதிர்த்து வரும் பொழுது, முதலில் ஒரு மனிதன் நம்மை துன்பப்படுத்துகிறான் என்றால், நமக்கு எதிரியாய் நின்று செயல்படுகிறான் என்றால், அவன் பெயரையும் அவனுக்குள் இருந்து எந்த ஆவி செயல்படுகிறது என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் அதிகம் பொய் பேசுகிறவனாய் இருந்தால், அவன் நம்மை துன்பப்படுத்தினால் அவனுக்குள் பொய்யின் ஆவி இருக்கிறது என்று பொருள். அவன் பெருமை பேசுகிறவனாய் இருந்தால் அவனுக்குள் பெருமையின் ஆவி இருக்கிறது என்று பொருள். அதே போல அவன் எப்பொழுதும் சண்டை போடுகிறவனாய் இருந்தால் அவனுக்குள் வலுசரப்பத்தின் ஆவி இருக்கிறது என்று பொருள். பணத்தாசை பிடித்தவனாய் இருந்தால் அவனுக்குள் அந்தி கிறிஸ்துவின் ஆவி இருக்கிறது என்று பொருள். இப்படி ஒரு மனிதனுக்குள் என்ன இருக்கிறது, குணங்கள் இருக்கிறது. முக்கியமாக ஒரு மனிதன் பயப்படுகிற குணமுடையவனாய் இருந்தால் அவனுக்குள் பயத்தின் ஆவி இருக்கிறது என்று பொருள். இப்படிப்பட்ட ஆவிகள் நம்மை எதிர்த்து வந்து நம்மை துன்புறுத்தும். அவன் ஒழுக்கமற்றவனாய் இருந்தால் எசபேலின் ஆவி அவனுக்குள் இருக்கிறது என்று பொருள். இப்படி அவனுக்குள், அந்த மனிதனுக்குள் இருக்கிற பொல்லாத ஆவிகளை கண்டுபிடிக்க வேண்டும். அப்படி கண்டுபிடித்து அந்த மனிதனின் பெயரை சொல்லி, அந்த ஆவியின் பெயரையும் சொல்லி, இந்த மனிதனுக்குள் இருக்கிற இந்த பொல்லாத ஆவிகளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டி பாதாளத்தில் அடைக்கிறேன் என்று மனிதர்களாகிய நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் கட்டளை கொடுத்தால் உடனே அந்த ஆவிகள் அடைக்கப்படும், அந்த ஆவிகள் சங்கரிக்கப்படும். அதனால் நம் எதிரிகள் வீழ்த்தப்படுவார்கள். இது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆயுதம். கர்த்தருடைய நாமம், அவருடைய இரத்தம், அவருடைய வசனம், மூன்றையும் பயன்படுத்த வேண்டும். என் சத்துருக்கள் தேனீக்களை போல என்னை வளைந்து கொண்டார்கள். தேனீக்கள் வந்து அப்படியே, ஏதாவது ஒரு தேனீ கூட்டம் இருக்கிறது என்றால் அதன் மேல் கல் ஏதாவது போட்டு விட்டால் அவைகள் அப்படியே ஒன்று கூடி நூற்றுக்கணக்கான தேனீக்கள் வந்து ஒரு மனிதனை அப்படியே சூழ்ந்து கொள்ளும், கொத்த ஆரம்பித்து விடும். எல்லா பக்கத்திலும் கொத்த ஆரம்பித்து விடும். ஒரே ஒரு பூச்சி கடித்தாலே அதன் வலியை தாங்க முடியாது, அவ்வளவு வலிக்கும். அப்படிப்பட்ட தேனீக்கள் கூட்டம் வந்து என்னை சூழ்ந்து கொள்வது போல பொல்லாத சத்துருக்கள் என்னை துன்பப்படுத்துகிறார்கள். அப்படி அவர்கள் வந்தார்கள். ஆனால் கர்த்தர் அவர்களை முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போக செய்வார். கர்த்தர் என்ன செய்தார்? முள்ளில் பிடித்த நெருப்பானது சடசடவென்று எரிந்து உடனே முடிந்துவிடும், சீக்கிரமாய் அணைந்து விடும். விறகை போல நீண்ட நேரம் எரியாது. முள்ளில் பிடித்த நெருப்பு சீக்கிரமாய் அணையும், உடனே அணைந்து விடும். ஓரிரு நிமிடங்களிலேயே ஒரு முட்செடி வெந்து முடிந்து விடும், சாம்பலாகி போய்விடும். அது போல என் சத்துருக்களும் என்னை துன்பப்படுத்த வந்தார்கள், அவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள், உடனே முடிந்து விடுவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் நான் சங்கரிப்பேன். கர்த்தருடைய நாமம் என்னிடத்தில் இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்தினால், அவருடைய ஆசீர்வாதத்தினால் நான் வெற்றி பெறுவேன். என் சத்துருக்களை ஜெயித்து கொள்வேன். என் சத்ருவானவன் நான் விழுந்து போகும்படிக்கு என்னை தள்ளினான். நான் கர்த்தரை விட்டு விழுந்து போகும்படிக்கு, என் வாழ்க்கையில் நான் பாவியாக மாறும் அளவுக்கு என்னை கீழே தள்ளினான். மிகவும் துன்பப்படுத்தி நம்மை
கர்த்தரை விட்டு பிரித்து விட சாத்தான் நினைப்பான். பொல்லாத மனிதர்களை பயன்படுத்தி இப்படியாக நம்மை கீழே விழத்தள்ள முயற்சி செய்வான். ஆனால் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார். அவர் நம்மை இறுக பற்றி கொள்வார். எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு வலிகள், எத்தனை பாடுகள் வந்தாலும் அவர் நம்மை சூழ்ந்து கொண்டு கர்த்தர் தம் திருக்கரங்களால் நம்மை பற்றி கொண்டு நம்மை விடாமல் பாதுகாப்பார். அவர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் கீதமும் ஆனவர். கர்த்தர் என் பெலனானவர். அவரே என் பெலன். அவர் என்னோடு பெலனாய் இருக்கிறார். அவருடைய பெலன் எனக்கு இருக்கிறது. எனக்குள் அவர் பெலனாய் இருக்கிறார். அப்படி இருக்க நான் தோற்று போக மாட்டேன். அவர் என் கீதமாய் இருக்கிறார். நான் பாடும் பாடல் அவர்தான். அவர் எனக்கு இரட்சிப்பும் ஆனார். கர்த்தர் என்னை பாதுகாக்கிறவர். அவர் என் பாதுகாப்பு. அவரே என் பாதுகாப்பாய் இருக்கும்போது எனக்கு யார் என்ன செய்ய முடியும்? கர்த்தர் நல்லவர். அவர் நம்மோடு இருக்கும் பொழுது எந்த சூழ்நிலைக்கும், நம் வாழ்க்கையில் வருகிற எந்த பாடுகளுக்கும் நாம் பயப்பட தேவையில்லை. அதை பற்றி யோசிக்க கூட தேவையில்லை. கர்த்தர் நம் பெலனாயிருந்து பாதுகாத்துக் கொள்வார். நாம் கவனிக்க வேண்டிய ஒரே காரியம், நாம் எப்படி கர்த்தருக்கு பிரியமாய் நடக்கலாம் என்பதே. கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை மட்டுமே நாம் செய்ய நினைக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த காரியத்திலும் நாம் ஈடுபடக்கூடாது. அப்படி நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை பாதுகாத்து நம்மை பத்திரமாய் வழி நடத்துவார். அவரை நம்பினால் போதும், சமாதானமாக சுகமாக வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம். சங்கீதம் 118 15 முதல் 28 வரை. நீதிமான்களுடைய கூடாரத்திலே ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. நீதிமான்களுடைய கூடாரத்தில், நீதிமான்கள் தங்கியிருக்கும் வீடுகளில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் கம்பீர சத்தம் உண்டாயிருக்கும். கர்த்தரை துதித்து பாடுவது, புகழ்வது, மேன்மையான கம்பீர சத்தம் என்பது வெற்றி பெற்றவர்களின் சத்தமாயிருக்கிறது. வெற்றி அடைந்த பொழுது நாம் கொடுக்கிற சந்தோஷம், அந்த சந்தோஷம் நமக்கு நிரந்தரமாயிருக்கும். அப்படி என்றால் கம்பீர சத்தம் இருக்கும் என்றால் நாம் வெற்றி பெறுவோம். நீதிமான்களாய் நாம் வாழும்போது நாம் வெற்றிகளை சந்திப்போம். வாழ்க்கையின் பல காரியங்களில், நற்காரியங்கள் எல்லாவற்றிலும் நாம் வெற்றி பெறுவோம். கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் நடக்கும் பொழுது வெற்றியை தவிர தோல்வி என்பதை நினைத்து கூட பார்க்க தேவையில்லை. கர்த்தருடைய சித்தத்தின்படி நாம் எதை செய்தாலும், கர்த்தருடைய முழு விருப்பத்தின்படி நாம் நம் இதயத்தில் அதை அறிந்து கொண்டு சரியாக நாமும் அதை முற்படும் போது, அதற்கு முயற்சி செய்து அந்த காரியங்களை செய்யும் பொழுது நிச்சயம் வெற்றி உண்டாகும். நீதிமான்களின் சபை என்று சொல்லும் போது, நீதிமான்களின் கூடாரம் என்று சொல்லும் பொழுது, நீதிமான்கள் தங்கி இருக்கிற இடம். நீதிமான்கள் யார்? கர்த்தருடைய வழிகளில் நடப்பவர்களே. கர்த்தருடைய வசனத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி, அவருடைய வார்த்தைகளை கேட்டு நடக்கிறவர்களே நீதிமான்கள். அப்படி என்றால் வேத வசனத்தை படித்து அவருடைய வார்த்தைகளின்படி வாழ்கிறவர்கள், வசனத்தின்படி வாழ்கிறவர்கள் எல்லாவற்றிலும் வெற்றி பெறுவார்கள் என்று பொருள். உபாகமம் 28ஆம் அதிகாரத்திலும் அதான் சொல்லி இருக்கிறது. கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது வாழ்க்கையில் நமக்கு வெற்றிகள் உண்டாகும். வெற்றி பெற்றவர்களின் சத்தங்கள் கம்பீர சத்தம். கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். அந்த வெற்றிகளை நாம பெற்றுக் கொள்வதில்லை. நம் வாழ்க்கையில் வரும் வெற்றிகள் எல்லாம் கர்த்தருடைய கரத்திலிருந்து வருகிறது, நம்முடைய கரத்தில் அல்ல. நாம் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கிறோம், அவ்வளவுதான். ஆனால் வெற்றியை தருவது கர்த்தரே. அவருடைய வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். இதையெல்லாம் செய்ய என்னால் முடியுமா என்று நாம் நினைத்து கூட பார்க்க மாட்டோம். நம்மால் முடியவே முடியாது என்று நாம் நினைத்திருப்போம். அப்படிப்பட்ட காரியங்களையும் கர்த்தர் செய்து முடிப்பார். அவரல்லவா செய்வது. அதனால் நமக்கு வெளியில் தோற்றத்தில் உலகத்தார் பார்த்து, ஆகா, இவர்கள் இவ்வளவு பெரிய காரியத்தை செய்திருக்கிறார்கள் என்று நம்மை பாராட்டுவார்கள். பாவம், அவர்களுக்கு தெரியாது நாம் பூஜ்யம் என்று. கர்த்தருக்கு முன்பாக நாம் பூஜ்யமாய் இருப்பதையே விரும்ப வேண்டும். நாம் எல்லாம் தெரிந்தவர்களாக, எல்லாவற்றையும் செய்ய திறமை உள்ளவர்களாகலாம் இருக்க தேவையில்லை. கர்த்தருக்கு முன்பாக நாம் பூஜ்யமாக இருந்தால் போதும். கர்த்தர் அவர் பக்கத்தில் நின்றால் நாம் 10ஆக, 100ஆக, 1000ஆக, லட்சமாக, கோடியாக நாம் பெருகுவோம். அவர் நம் அருகில் நின்று விடுவார் ஒன்றாக. எவ்வளவு பெரிய நல்ல ஆண்டவர். நாம் பூஜ்யமாக இருந்தால் போதும், நம்மை உயர்த்துவார்.
ஏனென்றால் அதுதான் உண்மையான நிலை. மண்ணிலிருந்து தோன்றிய நாம் சர்வலோகாதிபதிக்கு போட்டி போடக்கூடாது. அவரிடத்தில் போய் நின்று நான் பெரியாள் என்று சொல்லக்கூடாது. அவருக்கு முன்பாக நாம் யார்? வெறும் மண். மண்ணோடுகளுக்கு ஒத்த ஓடு. ஒரு சட்டியும் பானையும் மண்ணை வைத்து பிசைந்து செய்வார்கள். அது போல ஒரு பானையை போலதான் நாமும் மண்ணை பிசைந்து கர்த்தர் நம்மை செய்தார். அவர் ஜீவன் கொடுத்ததினால் நாம் உயிருள்ளவர்கள். பானைக்கு உயிர் கொடுப்பதில்லை, அதனால் அது அப்படியே இருக்கிறது. நமக்கும் பானைக்கும் என்ன வித்தியாசம் இருக்கிறது? அப்படி இருக்க நாம் நம்மை தாழ்த்த வேண்டும். கர்த்தரே பராக்கிரமம் செய்வார். நம் வாழ்க்கையில் சகல வெற்றிகளையும் அவர் தருவார். நாம் ஒன்றுமில்லைதான், ஆனால் நாம் அனுபவிக்கிற காரியங்கள் மிக பெரியதா இருக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது, அது பராக்கிரமம் செய்யும். கர்த்தரின் வலதுகரம் நம்மை பாதுகாக்கும், நம்மை உயர்த்தும், நம் சத்துருக்களுக்கு அழித்து விடும். நம் சத்துருக்களை அழிக்கவும் அவருடைய கரம் உயர்ந்திருக்கிறது. அவருடைய திருக்கரங்களால் நம் சத்துருக்களை அழித்து, தீமைகளை அழித்து நம்மை காப்பாற்றுவார். நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். கர்த்தர் எனக்கு செய்த காரியங்கள், கர்த்தருடைய செயல்கள் இந்த பூமியில் எப்படியெல்லாம் நடக்கிறது என்று நான் அவைகளையெல்லாம் விவரிப்பேன். கர்த்தரை குறித்து பேசுவேன், மற்ற மனிதர்களுக்கு சொல்வேன், ஊழியம் செய்வேன், சபைகளில் சொல்வேன், கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில் சொல்வேன், கர்த்தரை அறியாத மக்களிடத்தில் சொல்வேன். நான் உயிரோடு பிழைத்திருந்து கர்த்தருக்காக இந்த காரியங்களை எல்லாம் நான் செய்வேன். நான் மரித்து உடனே போய்விட வேண்டும் என்று நினைக்காமல் நாம் கர்த்தரை புரிந்து கொண்டோம், அறிந்து கொண்டோம், அதை மற்றவர்களுக்கும் பிழைத்திருந்து இந்த பூமியில் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை பற்றி எல்லோருக்கும் நாம் சொல்ல வேண்டும். அதையே நாம் விரும்ப வேண்டும். இந்த உலகத்தில் நாம் வாழ்வது இவ்வுலகத்தின் இன்பங்களை அனுபவிப்பதற்காக அல்ல, கர்த்தரையை மகிமைப்படுத்தவும் அவரை பற்றி எல்லோருக்கும் சொல்வதற்காகவும் நாம் பிழைத்திருக்க வேண்டும். அவருடைய செய்கைகள் பெரியவைகள், மகத்துவமானவைகள், பயங்கரமானவைகள், பராக்கிரமமானவைகள். அவைகளை குறித்து நாம் பேசுவதற்கே நாம் பிழைத்திருக்க வேண்டும். கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தார். என் மேல் பாவம் இருந்தது, என் மேல் குற்றம் இருந்தது. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்திருந்தோம். எங்களிடத்தில் குற்றங்கள் இருந்தது, பாவங்கள் இருந்தது, அக்கிரமம் துன்மார்க்கம் இருந்தது. அப்படி இருந்ததினால் கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தார், அதிகமாய் தண்டித்தார். அவர் எனக்கு அதிக துன்பங்களை கொடுத்தார். நான் சரீரத்தில் பாடுகளை அனுபவித்தேன், என் வாழ்க்கையில் துன்பங்களை அனுபவித்தேன், பலவிதமான போராட்டங்களை அனுபவித்தேன். என் உயிர் போகும் அளவுக்கு பல முறை நான் துன்பங்களை அனுபவித்திருக்கிறேன், வியாதியில் படுத்திருக்கிறேன். ஆனாலும் எத்தனை துன்பங்கள் வந்தாலும், அத்தனை பாடுகள் வந்தாலும், எல்லாவற்றிலும் இருந்து கர்த்தர் என்னை விடுதலையாக்கினார். அவர் என் பாடுகளை அனுமதித்தார், என்னை தண்டித்தார், என் தவறுகளுக்கும் குற்றங்களுக்கும் ஏற்ற தண்டனைகளை கொடுத்தார். ஆனால் என்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கவில்லை, என்னை சாகடிக்கவில்லை, என் ஜீவனை காப்பாற்றி வைத்தார். அவர் என்னை தண்டித்தார், ஆனால் கொல்லவில்லை. அவர் நல்லவர். அவர் என்னை காப்பாற்றி மீட்டு கொண்டார். தண்டனையின் காலம் முடிந்ததும் என்னை மீண்டுமாய் என்னை உருவாக்கி பலப்படுத்தி என்னை காப்பாற்றி வருகிறார். அவர் பெரியவர், அவர் நல்லவர். நீதியின் வாசல்களை திறவுங்கள், நீதியின்படி நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு செயல்களையும் செய்யுங்கள். நீதியை விரும்புங்கள், நீதியையே நாடுங்கள். அந்த நீதியின் வாசல்களுக்குள் நான் பிரவேசித்து அவைகளை தேடுவேன். நீதி குடியிருக்கும் இடத்திற்கு நான் போக வேண்டும். அதன் வாசல்களை திறவுங்கள். அதை வாஞ்சித்து தேடுகிறேன். அதற்குள் நான் போய் கர்த்தரை துதிப்பேன், அவரை மகிமைப்படுத்துவேன். அப்படி என்றால் என் வாழ்க்கையின் குறிக்கோள் நீதியாய் வாழ்வது, நீதியை ஒவ்வொரு காரியத்திலும் நீதியின்படி நடப்பதே என் வாழ்க்கையின் லட்சியமாயிருக்கிறது என்று நாம் வாழ வேண்டும். நீதியின் வாசல் தான் கர்த்தரின் வாசல். கர்த்தரின் வாசல் இதுவே. இது நீதியின் வாசல். கர்த்தருடைய வாசல் நீதியால் நிறைந்தது. அந்த வாசலுக்குள் நான் பிரவேசித்து, நீதியின் வாசலுக்குள் நீதிமான்கள் பிரவேசிப்பார்கள். அதுவே கர்த்தருடைய வாசலாய் இருக்கிறது. கர்த்தருடைய வாசல் நீதியின் வாசல். நீர் எனக்கு செவி கொடுத்து என் ரட்சிப்பாய் இருந்ததினால் நான் உம்மை துதிப்பேன். கர்த்தாவே, என் ஜெபத்தை நீர் கேட்டீர். அப்படி நீர் கேட்டு என்னை பாதுகாத்தீர். என் ஆபத்து நேரத்தில் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன். என் ஜெபத்தை கேட்டீர், என்னை பாதுகாத்து கொண்டீர். என் துன்பத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கினீர்.
அதனால் நான் உம்மை துதிப்பேன், நான் உமக்கு நன்றி சொல்லுவேன். என் ஆபத்து நேரத்தில், தவித்திருந்த நேரத்தில், எனக்கு உதவி செய்ய ஆளில்லாத நேரத்தில், நான் என் உயிரை கையில் பிடித்துக் கொண்டு ஆபத்து ஆபத்து என்று கதறின காலத்தில், என் வாழ்க்கையின் துன்பத்தின் எல்லையில் நான் இருந்த பொழுது, மிக உயர்ந்த ஸ்தானத்தில், மிக அதிக துன்பத்தில் நான் இருந்த பொழுது, நான் உம்மை நோக்கி கூப்பிட்டேன். ஆண்டவரே, நீர் எனக்கு வந்து உதவி செய்து என்னை பாதுகாத்துக் கொண்டீர், என் ஆபத்தை நீக்கி போட்டீர், என்னை சந்தோஷமும் சமாதானமுமாய் வைத்திருக்கிறேன். உம்மை துதிப்பேன், உம்மை பாடுவேன், உம்மை மகிமைப்படுத்துவேன், உமக்கு நன்றி செலுத்துவேன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று சொல்லின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. கர்த்தரை, அதாவது ஒரு வீடு கட்டும் பொழுது தேவையில்லாத கல், இது பயன்படாது என்று ஒதுக்கி வைத்தார்கள். அப்படி ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த கல்தான் ஒரு வீட்டின் அஸ்திபாரமாகிய முக்கியமான கல்லாய் அது இடம்பெற்றது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தபோது, மனித அவதாரம் எடுத்து அவர் வந்தபோது, அவரை ஆகாதென்று தள்ளி சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் இன்றோ அவர் ராஜாதி ராஜாவாய், கோடிக்கணக்கான ஜனங்கள் இன்று அவரை நம்பி வாழ்கிறார்கள். அவரையே ஆயிரம் ஆயிரம் வருடங்களாக தொழுது கொண்டு அவரை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார்கள். கர்த்தர் காப்பாற்றுகிறார், அவரே நம் பெலனாய் இருக்கிறார். இந்த வசனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உவமையாக சொல்வோம். இந்த தீர்க்க தரிசன ஒரு வெளிப்பாடாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தபோது அவரை தேவாலயத்தில் இருந்த பரிசேயரும் சதுசேயரும் வேத பாரகரும் கர்த்தரை ஒதுக்கினார்கள். அவர் ஆகாதவர் என்று தள்ளிவிட்டார்கள், சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார்கள். ஆனால் அவரே மெசியாவாக இருந்தார். மேசியாவை வரவேற்க வேண்டியவர்களே அவர் ஆகாதவர் என்று தள்ளி சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார். கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவரை வரவேற்று அவரை மேசியாவாக அறிமுகப்படுத்த வேண்டியவர்களே கர்த்தரை தள்ளிவிட்டார்கள். அந்த வசனத்தை, அது தீர்க்க தரிசனமாக இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலை கல்லாயிற்று என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே திருச்சபையின் தலைவராயிருக்கிறார். அவரே சபை, அவர் மேல்தான் கட்டப்பட்டிருக்கிறது. திருச்சபையின் மணவாளன் அவர், மணவாட்டி திருச்சபை, அவர் மேல்தான் நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். அவருடைய அன்பினால் நாம் ரட்சிக்கப்பட்டு அவருக்காக நாம் வாழ்ந்திருக்கிறோம். அவரோடு கூட தான் நாம் வாழப்போகிறோம். இப்படியாக இந்த தீர்க்க தரிசன வெளிப்பாடாக இந்த வசனம் சங்கீத புஸ்தகத்தில் சுமார் 800 வருடங்களுக்கு முன்பே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்பாக, முதல் வருகைக்கு முன்பாகவே இந்த காரியம் கர்த்தராலே ஆயிற்று. இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இப்படி நடந்திருக்கிறதே என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்த பின்பு, அவரே மேசியா என்று தெரிந்து கொண்ட பின்பு, இந்த அதிகாரத்தை படித்தவர்கள் தான் ஆண்டவரை வேண்டாம் என்று ஒதுக்கினார்கள். இந்த சங்கீத புஸ்தகத்தையும் இந்த 118ஆம் சங்கீதத்தை படித்திருந்தவர்கள் தான் கர்த்தரை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார்கள். இந்த வசனத்தை படித்தவர்கள், இப்பொழுது நாம் தியானிக்கிற இந்த வசனத்தை படித்தவர்கள் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தார்கள். ஆனால் அது எப்பொழுது புரிந்தது? கர்த்தர் உயிர் தெழுந்த பின்பு, இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்து முடிந்த பின்பே புரிந்தது. இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. இப்படி நடத்தியது கர்த்தரே. இந்த காரியங்கள் இப்படி நடக்க வேண்டும் என்று திட்டமிட்டது ஆண்டவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பது நீதி. ஆனால் இதை யார் செய்ய வேண்டும்? வேதத்தின்படி, வேதகால பழைய ஏற்பாட்டு கற்பனைகளின்படி, அதாவது கட்டளையின்படி ஒரு ஆசாரியர் தான் பலியை செலுத்த வேண்டும் கர்த்தருக்கென்று. அதே போல வேத பாரகர், பரிசேயர் என்னும் தேவாலயத்து ஆசாரியர்கள், பிரதான ஆசாரியனாகிய காய்பா போன்றவர்கள்தான், அவர்கள்தான் செலுத்த வேண்டும். அவர்களே இயேசு கிறிஸ்துவை பலியாக ஒப்பு கொடுத்தார்கள். இது எவ்வளவு துல்லியமாக நீதியின்படி நடந்திருக்கிறது. கர்த்தரே இந்த காரியத்தை செய்தார். இது நம் கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. அப்பொழுது அவர்கள் அறியாமலேயே அவர்கள் மிக சரியாக கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த நாள், ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்காக கொடுக்கிறார். அவர் உண்டு பண்ணி வைத்த நாள், அதில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்வோம். கர்த்தர் நல்லவர். கர்த்தாவே, எங்களை பாதுகாத்து கொள்ளும், எல்லாவித காவலோடும் எங்களை காத்து கொள்ளும்.
உம்மண்டை நாங்கள் வந்து சேரும் வரைக்கும் எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். இவ்வுலகத்தின் காரியங்களில் நாங்கள் செய்கிற காரியங்களை வாய்க்க பண்ணும். எல்லா காரியங்களும் வெற்றி அடைய, முழுமை அடைய, பூரணமாய் நாங்கள் செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் நீர்தான் சுவாமி. உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய தயவினாலும் நீர் எங்களுக்கு உதவி செய்து காரியத்தை வாய்க்க பண்ணினால்தான் அது நடக்கும். எங்களால் ஒன்றும் கூடாது, உம்மால் எல்லாம் முடியும். நீர் மனது வைத்தால் எங்களுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். கர்த்தருடைய நாமத்தினால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வருகிறவர், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் இரண்டாம் வருகையில் வரப்போகிறார். அவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். எல்லா நன்றிகளையும் பெறக்கூடியவர். நாம் நன்றி செலுத்த வேண்டியவர். அவருக்கே நாம் நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதம் வருகிறது. கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறார். நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில், நாம் துன்பத்திலும் துயரத்திலும் ஆழ்ந்து மூழ்கி நாம் ஒன்றும் இல்லை, நம்மால் உலகம் நம்மை வெறுக்கிறது, நம் குடும்பத்தார் நம்மை வெறுக்கிறார்கள், நம்மை யாரும் விரும்புவார் இல்லை என்ற நிலையில் நாம் இருந்தாலும் கர்த்தர் நம்மை பிரகாசிக்க பண்ணுவார். நம் வீட்டில் மட்டுமல்ல, நம்முடைய உறவினர்கள் மத்தியில் மட்டுமல்ல, நம் ஊரில் மட்டுமல்ல, உலகத்திற்கு முன்பாக விளக்காக ஏற்றி வைப்பார். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். கர்த்தர் நல்லவர். அவர் நாம் துன்பப்படுவதை பார்த்து சும்மா இருக்க மாட்டார். நம் துன்பத்தின் காலத்தில் நாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும். கர்த்தர் அந்த துன்பத்தை எல்லாம் நம்மை விட்டு நீக்கி போட்டு நம்மை மீட்டெடுத்து, நாம் இருளை ஒருவரும் தெரியாத அறியாத மனிதனாய் நாம் இருந்தாலும் உலகத்திற்கே பிரகாசமாய் இருக்கிற ஒரு விளக்காக நம்மை மாற்றுவார். தேவனால் நம்மை பிரகாசிக்க வைக்க முடியும். அவர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை ஒளியாக மாற்றுவார், விளக்காக மாற்றுவார், உலகத்திற்கே ஒளி கொடுக்கும் விளக்காக மாற்றுவார். அவர் அவ்வளவு பெரியவர். நாம் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும், மூளையில் கிடந்தாலும், நாம் எதற்கும் பயனற்றவர்களாய் இருந்திருந்தாலும் நம் வாழ்க்கையை மாற்ற அவரால் முடியும். அவர் நம்மை தூக்கி எடுப்பார், நம்மை உயர்ந்த மலையின் மேல் வைப்பார், நம்மை பிரகாசிக்க வைப்பார், உலகமே நம்மை பார்க்கும்படி வைப்பார். அவர் நல்லவர். அவர் நம்மில் அன்பு கூறுகிற தேவனாய் இருக்கிறார். அவர் மிக மிக நல்லவர். அவர் நம்மை உயர்த்தி, நம்மேல் அன்பு கூர்ந்து, நம்மை நேசித்து, நம்மை உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பார். நாம் நன்றாயிருக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக தான் நமக்கு துன்பத்தை அனுமதிக்கிறார். நாம் முற்றிலும் மனம் திரும்பி நாம் மறுரூபம் அடையும் போது நம்மை அப்படி மாற்றுவதே அவர்தான். துன்பத்தினாலும் உபத்திரவத்தினாலும் நம்மை உருவாக்கி நம்மை உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பார். என் மகளை பார், என் மகனை பார், இவள் என் மகள், இவன் என் மகன் என்று சொல்லி பெருமைப்படுவார். அவர் மிகவும் சந்தோஷப்படுவார். நம்மை உயர்த்துவதற்காக தான் எல்லாம். அவர் மிக மிக நல்லவர். அவர் மிகவும் மிகவும் நல்லவர். அதை சொல்லி முடியாது. அவர் மனம் நல்ல மனம். அவர் இருதயம் சாந்தமானவர். அவர் மிகவும் அருமையானவர். பண்டிகை பலியை கொண்டு போய் பலிபீடத்தின் கொம்புகளில் கட்டுங்கள். கர்த்தருக்கு பலி செலுத்துங்கள். கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அவரை புகழ்ந்து போற்றுங்கள். உங்கள் உதடுகள் அவரை ஓயாமல் புகழ்ந்து கொண்டிருக்கட்டும். அவரை பாடட்டும், துதிக்கட்டும். அவருக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருங்கள். கர்த்தர் அந்த அளவுக்கு நமக்கு நன்மையை செய்து கொண்டே இருக்கிறார். நன்மை 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 என்று அவர் அள்ளி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவர் மிகவும் நல்லவர். அவருக்கு நன்றி செலுத்துங்கள். அவருக்கு பலி செலுத்துங்கள். ஸ்தோத்திர பலி செலுத்துங்கள். உங்கள் உதடுகளை திறந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். நீர் என் தேவன். கர்த்தாவே, நீர் எவ்வளவு நல்லவர். நீர் என் தேவன். நான் உம்மை உயர்த்துவேன். கர்த்தாவே, நான் உம்மை துதிப்பேன். நீர் என் தேவனாய் இருக்கிறீர். நீர் என் தேவனானதால் நான் உம்மை துதிப்பேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை புகழ்ந்து போற்றிக் கொண்டே இருப்பேன். கர்த்தாவே, நீர் மிகவும் நல்லவர். கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதித்துக் கொண்டே இருப்போம். அவருக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருப்போம். அவர் நல்லவர், மிகவும் நல்லவர். அவர் கிருபை என்றைக்கும் நம்மோடு இருக்கிறது. இன்று வரை நம்மை ஆசீர்வதித்தவர்
இன்று வரை நம்மை பாதுகாத்தவர் என்றென்றும் நம்மை பாதுகாப்பார், என்றென்றும் நம்மை ஆசீர்வதிப்பார். அவரை அண்டிக் கொண்டோம், இனி நமக்கு தோல்வி இல்லை. என்றும் வெற்றிதான், எதிலும் வெற்றிதான், எப்பொழுதும் நன்மைதான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம். மாரநாதா.